கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான காலை நேர தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 49வது வசனம். ஜான் சாப்டர் 4 verse 49. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். என்ன ஒரு இருதயம், நொறுங்கி போன ஒரு இருதயம் என்று பாருங்க. அதாவது பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கிறான், அவன் சாக போறாங்கிற ஒரு உந்துதல். அதனால ஒரு 16 மைல் தூரம் அவன் பிரயாணப்பட்டு வந்து இயேசு கிறிஸ்துவை கேட்கிறான். இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் ஆண்டவர் விசுவாசிக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது சொல்றான், ஒரு நொறுங்கி போன இதயம் உள்ளவனாய், அப்படியே நொறுங்கி போனவனா சொல்றான், ஆண்டவரே, நீங்க வரலைன்னா என் பிள்ளை இறந்து போயிடுவான், என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்க வந்துடணும்னு சொல்லி அவன் கேட்கக்கூடிய ஒரு காரியம். இத சங்கீதத்துல 40வது அதிகாரம் 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரே என் மேல் நினைவாயிருக்கிறீர், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும். என்ன ஒரு அருமையான சங்கீதக்காரனுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. அதாவது, ஆண்டவரே தாமதிக்காதீங்க, நீங்க வந்துருங்க ஆண்டவரே. நொறுங்கி போன இருதயத்தை பார்க்கிறோம். அதே போல மார்க் 5வது அதிகாரத்துல யாவீரு தன்னுடைய குமாரத்திக்காக வந்து ஆண்டவர்கிட்ட காலில் விழுந்து அவனும் சொல்லும்போது என்ன சொல்றான்? மார்க் 5வது அதிகாரம் 23வது வசனம், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். சில நேரங்கள்ல ஆண்டவர் தாமதிக்கிறது போல தெரிஞ்சாலும் அது தாமதம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த யாவீரோட இதுல பார்க்கிறோம், அவன் மரித்து போனதாக, அந்த பெண் மரித்து போனதாக அங்கு தகவல் வருகிறது. அதே மார்க் 5வது அதிகாரம் 35, 36வது வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றார். சில நேரங்கள்ல நமக்கு அப்படித்தானே தோணுகிறது. லாசரு சுகமில்லாம இருக்கிறான், சகோதரிகள் செய்தி அனுப்புறாங்க, ஆண்டவரே நீர் நேசிக்கிற லாசரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஆனா லாசரு மரித்தது போல தோணுகிறது. இங்க யாவீரனுடைய பிள்ளை மரித்தது போல தோணுகிறது. இங்க ராஜாவினுடைய மகன் அவன் வந்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே நீர் வந்துரும், நீர் தாமதியாயதையும் என்று சொல்லக்கூடியதா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? ஒருவேளை உங்க திருமணம் முடிஞ்சு போறது போல இருக்குதா? இல்ல உங்க பிள்ளை உடம்பு பலவீனமா சுகவீனமா இருக்கிறாங்களா? இல்ல உங்க மனைவி இல்ல உங்க கணவன் யாராவது சுகவீனமா மரிக்கும் தருவாயில இருக்கிறாங்களா? இல்ல உங்களுடைய வேலை அப்படி ஆயிடுச்சா? இல்ல உங்க திருமணம் அப்படி ஆயிடுதா? இல்ல உங்க பிசினஸ் அப்படி ஆயிடுதா? கவலைப்படாதீங்க. மரித்தவைகளை எழுப்பக்கூடிய ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக சில வேளைகள்ல ஆண்டவர் செய்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நம்ம அறிந்து கொள்ள முடியாத வகையில் இருப்போம். ஆனா இந்த நேரங்கள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்ம மறுபடியுமாய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் நொறுங்குண்ட இருதயமாய் இருக்கிறேன், எனக்கு இந்த காரியங்கள் என்னை அழுத்துகிறது, இல்லை என்னுடைய திருமண காரியம் என்னை அழுத்துகிறது, நீங்க எதுவா இருந்தாலும் உங்களுடைய இருதயத்துல உள்ளவைகளை நீங்க ஆண்டவர்கிட்ட நேருக்கு நேராக சொல்லும் போது அவர் உங்களுடைய இருதயத்தினுடைய யோசனையிலும் உங்களுடைய இருதயத்தினுடைய வேதனைகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடியவராயும் அதை புரிந்து கொள்ளக்கூடியவராயும் அதற்கு ஆறுதல் தருபவராயும், அது மாத்திரமல்ல உங்களுக்கு என்ன நோக்கத்துல கொண்டு போறார், எப்படி உங்களுக்கு தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு நல்ல, நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அதற்காய் நாம் அவரை துதிப்போமா? நீங்க அப்படிப்பட்ட ஒரு மக்களா வரும்போது நீங்க தேவனுடைய மகிமையை இன்னும் அதிகமாய் காணக்கூடிய ஒரு கிருபையை பார்ப்பீங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும். அப்பொழுது நீங்கள்
தேவனோடு இசைந்து வாழக்கூடிய காரியம். உங்களுடைய வலி, உங்களுடைய வேதனையை மறைச்சிட்டு போய் சொல்ல வேணாம். நீங்க ஆண்டவர்கிட்ட, மற்றவர்கள்ட்ட சொல்லாதீங்க. நீங்க முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும். அவர் தெரியும். அதனால நீங்க உங்களுக்கு வலி இருக்கும்போது நான் குணமானேன்னு சொல்ல தேவையில்லை. நீங்க சொல்லலாம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனா எனக்கு வேதனையா இருக்குது, என்னுடைய திருமணம் முடிந்து போவதில் போல இருக்கு, ஆனா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்படி நீங்க உங்களுடைய இருதயத்தில் உள்ளவைகளை ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து சொல்லி உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கக்கூடிய அந்த தேவனோடு இசைந்து வாழ தேவ கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு நொந்து போய் சொல்றான், ஐயரே நீங்க வந்துருங்க, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி வந்துருங்க என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பரிதவிப்பு இன்றைக்கு உங்களுக்குள்ள யாருக்காவது அப்படி ஒரு பரிதவிப்பு இருந்தா, நீங்க உங்க அறையை பூட்டி விட்டு முழங்கால் போட்டு நீங்க ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், என்னால முடியல ஆண்டவரே, என்னுடைய துக்கம் ஆண்டவரே என் தொண்டையை அடைக்கிறது, எனக்கு கண்ணீர் வருகிறது, எனக்கு வேதனையா இருக்கிறது, எனக்கு வலிக்குது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்க எனக்கு ஒரு கிருபையை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்களை விடுதலை செய்வார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆறுதல் படுத்தி எப்படி உங்க வாழ்க்கையில தேவ மகிமையை நீங்கள் காண முடியும் என்கிற பாதைகளையும் ஆண்டவர் வழி நடத்துவார். வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், ஆண்டவரே யாரெல்லாம் என்னென்ன துன்பத்துல போறாங்க, என்னென்ன கஷ்டத்துல போறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீங்கள் ஆண்டவரே, எங்களை காண்கிற தேவன், எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிற தேவன். இதோ ஆண்டவரே, யாருக்கெல்லாம் எந்த ஒரு காரியம் மறிக்கும் தருவாயில் இருக்கிறதோ, இதோ தேவன் இப்பொழுதே எழுந்தருளி இதோ அவர்கள் வாழ்க்கையை ஒரு வசந்தமாய் மாற்றி கொடுக்க வேண்டுமாய், இதோ இவர்களை என்ன நோக்கத்திற்காய் கொண்டு வந்தீர்களோ, ஆமாண்டவரே மரித்த லாசருவை வெளியே கொண்டு வந்த தேவன் நீங்க, ஆமாண்டவரே மரித்த யாவீரனுடைய மகளை கொண்டு வந்த தேவன் நீங்க, ஆமாண்டவரே இப்போதும் ஆண்டவரே உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒரு சேனையாய் மாறியது போல, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன உலர்ந்து போனவைகளாய் இருக்கிறதோ அதிலெல்லாம் ஒரு உயிர் பெறட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டளையிடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபை, தேவ தயவு இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.